ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே 3க்கான டாப் 10 ஜிகே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எப்போது ஓங்கி ஒலித்தது? சரிங்களா, எப்போது ஓங்கி ஒலித்ததுன்னா 1877. சரிங்களா, அரசு பணிக்கான அதாவது அரசு பணி வந்து இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எப்போது ஒலித்ததுன்னா 1877. இயரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை மற்றும் பாரசீக பத்திரிகை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து சம்வத் கௌமுகி சரிங்களா, சம்வத் கௌமுதி அப்படிங்கிறது வந்து வங்க மொழி பத்திரிகை. சரிங்களா, மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக பத்திரிகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிராத் உல் அக்பர்னா பாரசீக பத்திரிகை. சரிங்களா, அடுத்து பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போது விவாதிக்கப்பட்டது? சரிங்களா, சென்னை வாசிகள் வந்து 1852 வந்து ஆரம்பித்தாங்க. சரிங்களா, அவங்க வந்து ஒரு தவறுனாலும் சுட்டி காக்காண்டி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மனு எழுதி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு வந்து இவங்க கம்பெனி ஆட்சி வந்து இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு எழுதி அனுப்புவாங்க மனு. சரிங்களா, அந்த மனுவை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றம் எப்போது விவாதித்தாங்க பார்த்தீங்கன்னா 1853 தான் அந்த மனு மீதே விவாதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போது விவாதிக்கப்பட்டதுன்னா 1853 மார்ச். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் அக்டோபர் மாதம் 1853 சென்னை வந்தார். சரிங்களா, அவர் பேர் என்ன பண்ணால் ஹச்டி செய்மோர். சரிங்களா, யாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யாருன்னா ஹச்டி செய்மோர். அவர் எப்போ சென்னை வந்தார்னா அக்டோபர் மாதம் 1853 சென்னை வந்தார். சரிங்களா, இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் இந்தியாவின் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எத்தனை நபர்கள் கையெழுத்திடப்பட்ட தனது இரண்டாவது மனுவை இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது? சரிங்களா, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா 14,000 பேர்கள் வந்து இந்த மனுவில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ எத்தனைனா 14,000 பேர்கள். அடுத்தது, சிலோன் ஆளுநர் மதராஸ் ஆளுநருக்கு எந்த ஆண்டு கடிதம் மூலம் கூலிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்? ஸோ எந்த ஆண்டுனா 1815 தான் சிலோன் ஆளுநர் மதராஸுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி கூலிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு. சரிங்களா, அதுக்கு மதராஸ் ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதத்தை வந்து யாருக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு வந்து, சரிங்களா, அதாவது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து இந்த கடிதத்தை வந்து ஃபார்வேர்டு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது 1843 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியதாக எந்த அரசு அறிவித்தது? சரிங்களா, எந்த அரசு அறிவித்ததுன்னா மொரிசியஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 1843 வந்து 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும், அதாவது மதராஸிலிருந்து எங்கன்னா மொரிசியஸுக்கு வந்து குடியேறுக்கிறாங்க அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, எப்போனா 1843 அறிவித்த நாடு வந்து மொரிசியஸ். அடுத்தது பாருங்கள், 1866 பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியாகினர். சரிங்களா, அது எந்த மாநிலம்னா ஒரிசாவில் தான் 1860 பஞ்சம் வந்தது. அப்போ 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 1770 to 1900 ஆகிய காலத்தில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா, எத்தனை மில்லியன் மக்கள்னா 25 மில்லியன் மக்கள். எப்போனா 1770 to 1900. அடுத்து பாருங்கள், 1793 to 1900 உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோர் எண்ணிக்கை வந்து 5 மில்லியன் சொல்லியிருக்கிறாங்க. 93 to 1900 எத்தனை மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்கன்னா போர்கள் மூலம் 5 மில்லியன் மக்கள். சரிங்களா, அடுத்தது 1891 to 1900 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் இறந்ததாக வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, யாருன்னா வில்லியம் டிக்பை. அவர் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர். சரிங்களா, ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இயர்ஸ் வந்து பொறுத்துகளை கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் 1859 to 60 இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்தில் இருந்து வெளியேற்றினர். சரிங்களா, அதாவது எங்கேருந்து அவங்க வந்து, அதாவது பண்ணையாளர்கள் வந்து எந்த இடத்துல வந்து விவசாயிகள் வெளியேற்றினாங்க பார்த்தீங்கன்னா
வடக்கு வங்காளத்தில் தான் எப்போனா 1859 to 60 அந்த ஆண்டுகள் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது எப்போனா 1823. ரொம்ப முக்கியம். பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது 1823. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆன்லைன் கொஷின்ஸ் மாதிரி. இப்போ இதை வந்து கொஷின் ஆன்சர் மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை எது? சரிங்களா? ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை எதுனா, வங்கமொழி அப்படின்னால என்ன அப்படின்னா சம்வத் கௌமுதி. சரிங்களா? வங்கமொழினா சம்வத் கௌமுதி. பாரசீக மொழி பத்திரிகை தான் மிராத் உல் அக்பர். சரிங்களா? ரெண்டுமே ராஜாராம் மோகனும் பத்திரிகை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்தியாவின் குரல் இது யாருடைய பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகை தான் இந்தியாவின் குரல். வந்தே மாதரம் அப்படிங்கிறது யாரோட பத்திரிக்கைனா அரவிந்த் கோஷ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரவிந்த் கோஷ் அவரோட பத்திரிக்கை தான் வந்தே மாதரம். சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு ஒரிசா பஞ்சத்தின் மூலம் 1.5 மில்லியன் மக்கள் மரணம் அடைந்தனர்? நம்ம முன்னாடி மேலே பார்த்தோம். எந்த ஆண்டு ஒரிசா பஞ்சத்தின் மூலம் 1.5 மில்லியன் மக்கள் மரணம் அடைந்தனர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள். 1466, 1866, 1966, 1688. சரிங்களா? அது கரெக்டான ஆன்சர் பாருங்கள். 1866 தான் ஒரிசா வந்து பஞ்சம் ஏற்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்னா வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர், வில்லியம் டிக்பை. சரிங்களா? மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர் யார்னா வில்லியம் டிக்பை தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் அனுப்பிய 2வது மனுவில் எத்தனை நபர்கள் கையெழுத்திட்டனர்? சரிங்களா? சென்னை வாசிகள் சங்கம் அனுப்பிய 2வது மனுவில் எத்தனை நபர்கள் கையெழுத்திட்டனர் பார்த்தீங்கன்னா 12,000, 14,000, 15, 13,000. சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் கையெழுத்திட்டாங்கன்னா 14,000 பேர்கள் வந்து கையெழுத்திட்டுருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து 5வது கொஸ்டின். இண்டிகோ புரட்சியின் போது விவசாயிகள் பண்ணையாளர்களை எந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினர்? சரிங்களா? இண்டிகோ புரட்சி 1859 to 1860. ஸோ அதில் விவசாயிகள் வந்து பண்ணையாளர்களை எந்த பகுதியிலேருந்து வெளியேற்றினேன்னு பார்த்துக்கோங்க. பஞ்சாபா, மதராஸா, வடக்கு வங்காளம் அல்லது மேற்கு வங்காளமா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வடக்கு வங்காளத்திலிருந்து தான் பண்ணையாளர்களை வெளியேற்றினர். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். ஸோ இந்த பொறுத்துக்கு வந்து எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து குடியேறிய மக்கள். சரிங்களா? ஃபஸ்ட் உள்ளது குடியேறிய மக்கள். இது வந்து எந்த வருடம் குடியேறினார்கள் அப்படிங்கிறத கொடுக்கு. சரிங்களா? 10,000 வந்து குடியேறிய மக்கள் எந்த வருடம் குடியேறிக்கிறாங்க? அது 1837 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை கரெக்டான ஆப்ஷன் பண்ணி நிரப்பணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். 10,000 மக்கள் குடியேறினர் எந்த ஆண்டுனா 1837. அடுத்து 80,000 மக்கள் வந்து 1846. அடுத்து 1,28,000 மக்கள் வந்து 1855. 3,80,000 மக்கள் 1877 குடிபெயர்ந்திருக்காங்க. சரிங்களா? இது கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? இதில் கரெக்டான ஆப்ஷன் பாருங்களா அதான். சரிங்களா? ஏபிசிடி. சரிங்களா? லைனாக தான் புரிஞ்சிருக்கு. அதாவது 10,000 மக்கள் எப்போ குடிபெயர்ந்தாங்கன்னா 1837 தான் குடிபெயர்ந்திருக்காங்க. அடுத்து 80,000 மக்கள் வந்து 1846 தான் குடிபெயர்ந்திருக்காங்க. 1,28,000 மக்கள் வந்து 1855 தான் குடிபெயர்ந்திருக்காங்க. கடைசியாக 3,80,000 மக்கள் 1877 குடிபெயர்ந்திருக்காங்க. சரிங்களா? அப்படி ஆர்டர் 1, 2, 3, 4 இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை புள்ளி ஒருத்தோட நல்லா பார்த்துக்காங்க. சரிங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின். அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எப்போது எழுந்தது? அரசு பணி வந்து இந்திய மயமாக்கப்பட இருக்கணும் அப்படின்னு எப்போ எழுந்தது பார்த்தீங்கன்னா 877, 867, 897, 857. சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் பாருங்கள். 1877 தான் அரசு பணி இந்தியமயமாக்கப்பட வேண்டும் வந்து கோரிக்கை எழுந்தது. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. சரிங்களா? எங்கே தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா பம்பாய். சரிங்களா? பம்பாய் மாநாட்டில் தான் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி வந்து 2வது மாநாட்டில் கல்கத்தாவில் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாநாட்டில் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது எப்போம்னா 1886. சரிங்களா? 1886 தான் கல்கத்தா மாநாட்டில் 2வது தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி தேர்வு செய்யப்பட்டார். சரிங்களா? அடுத்தது லாலா லஜபதி ராய் இருப்பாருங்க. அவர் எந்த மாநாட்டில் காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாக்பூர் மாநாட்டில். சரிங்களா? லாலா லஜபதி ராய்னா நாக்பூர் மாநாட்டில்
எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920. சரிங்களா, 1920 தான் லாலா லஜபதி ராய் வந்து நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். சரிங்களா, அடுத்து சித்ரஞ்சன் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ் பார்த்தீங்கன்னா பனாரஸ். சரிங்களா, பனாரஸ், அதாவது பனாரஸ் மாநிலத்தில் 1905. சரிங்களா, பனாரஸ் மாநிலத்தில் வந்து 1905 அவர் காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1852 பிப்ரவரி 20, 82 பிப்ரவரி 22, 52 பிப்ரவரி 25, 52 பிப்ரவரி 26. ஸோ கரெக்டாக ஆன்சர் பாருங்கள். 1852 பிப்ரவரி 26 தான் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்து கடைசி 10வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் மற்றும் அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது பாருங்கள். 1970 பிரிவு 124A, 780 பிரிவு 124A, 870 பிரிவு 124A, 880 பிரிவு 124A. சரிங்களா, ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 பிரிவு 124A தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இதோட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, எல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்காங்க. ஒரு தடவைக்கு 2-3 டைம் இந்த இயர்ஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் படித்தாங்கன்னா ஈஸியாக மைண்டில் ஏறும். இதை ஒரு தடவைக்கு 2-3 டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். சரிங்களா, உங்களுக்கு அந்த இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸாமுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாமும் கேட்குற அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.